வெல்கம் பேக் டு பிரின்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற இடம் ஒரு புதிய இடம். டே 1 நாங்கள் போன ஒரு ஸ்பாட்டு. என்ன ஸ்பாட்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சிதம்பரத்தில் இருக்கிற பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இவர் தான் மிஸ்டர் மணிகண்டன், நம்மளுடைய போட்மேன். யூஸ்வலாக பாண்டிச்சேரிக்கு போகும்போது பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போகணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆனால் அது ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ட்ராவல் அப்படின்றதுனால ஒவ்வொரு முறையும் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி பாண்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக நாங்கள் போனது இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவிலே ஒரு 2வது பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நேரோ கெனல்ஸ் இருக்குது. அந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக தண்ணியிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரூட்டில் இருக்கிற கிளையை உடைக்கலான்னு சொல்லி பார்த்தா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே யாராலையும் அதை உடைக்க முடியல. நம்ம போட்மேன் அண்ணன் நம்மளை அப்படியே கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போனார். இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரவுண்டாக 500 ருபீஸ் வாங்குறாங்க. அதாவது 4 பீப்புள் ட்ராவல் பண்ணலாம். போட்மேனுக்கு 100 ருபீஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மாதிரி இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடு இந்தியன் சிட்டிசனுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ். நம்ம போட்மேன் அண்ணன் அந்த காலத்து பாட்டு பாடுற மாதிரியே பாடிட்டு நம்மளை அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போனார். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற இடத்த பற்றி ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த இடம் நிறைய மூவிஸ்லேயே வந்திருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம ஆக்டர் விஷால் நடிச்சிருக்கிற ஒரு படம். விஷால் என்ன படம் நடித்தார்னு யோசிக்கிறீங்களா? எஸ், துப்பறிவாளனில் அவர் இங்கே ஃபைட் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அந்த போட்மேன் அண்ணன் நமக்கு சொன்னார். ஸோ அது மாத்திரம் இல்லை, நிறைய ஷூட்டிங்ஸும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்களாம். இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை. அதுக்கு காரணம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ அலோவ் பண்ணுறாங்க. அதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே மட்டும்தான். உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்தது. நம்ம போட் ஓட்டுறான பிரதர், நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த துடுப்பை நம்மக்கிட்ட கொடுத்தாரு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன கொஞ்ச நேரம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரே கையில் எங்களை உட்கார வச்சு அந்த போட் ரைடில் கூட்டிகிட்டு போனார். நான் ஒரு பக்கம் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் நான் பண்ணியிருப்பேன். பெயின் அதிகமானாலும் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்க வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. உண்மையாக இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்தது. நீங்கள் யாராவது பிச்சாவரம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள். நீங்களும் போயிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம பிரின்ஸ் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டே 2 எங்கே போகணுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.